தங்கத்தோட விலை கண்ணா பின்னான்னு ஏறி மேல போயிட்டு இருக்கு. இந்த பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்றத டீடைலா பல்க் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சாலோ இல்ல புதுசா நிறைய நகைகள் வாங்கணும்னு யோசிச்சாலோ அதுக்கான நேரம் இது கிடையாது. யூஸ்வலா எந்த அசெட் கேட்டகரியா இருந்தாலும் அது போரிங்கா ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருக்கும்போதோ இல்ல அது பாட்டம் டச் பண்ணும்போது அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நேச்சுரலா வர கேள்வி, இங்க இருந்து இன்னும் மேலே ஏறி போச்சுன்னா என்ன பண்றது? இதுக்கு முதல்ல இப்ப ஏன் ஏறிட்டு இருக்குன்றது நம்மளுக்கு கிளியரா புரியும். உலக அளவுல அன்சர்டனிட்டிஸ் அதிகமாச்சுன்னா தங்கத்தோட விலை எப்பவுமே ஏறிட்டு இருக்கும். ஆனா அந்த அன்சர்டனிட்டிஸ் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் அதோட விலை கீழே விழ ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட் பல வருஷத்துக்கு ஒரே இடத்துல இருந்தும் இல்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்த காலங்களும் உண்டு. அவசரமா தப்பான பிரைஸ் பாயிண்ட்ல என்டர் ஆயிட்டோம்னா ஏன்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 7-8 வருஷத்துக்கு ரிட்டர்னே இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட்ல ப்ராஃபிட் புக் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் ரொம்பவே முக்கியம். இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா பல ஃபார்மேட்ஸ்ல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எடுத்தீங்கன்னா எக்ஸப்ஷனலான எக்ஸ்ஐஆர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி எஸ்ஜிபி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேல வளர்ந்துருக்கு. ஆனா இந்த பாயிண்ட்ல நான் விற்க போறது என்னோட பர்சனல் கோல் போர்ட்ஃபோலியோல 10% இருக்க கோல்ட அக்குமுலேட் பண்ணணும். இன்னும் 10% டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணல. சோ இந்த பாயிண்ட்ல விற்கிறதுல பிரோஜனமும் கிடையாது. ஒருவேளை உங்களோட போர்ட்ஃபோலியோல எக்கச்சக்கமா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் இருந்ததுன்னா இந்த பாயிண்ட்ல பார்ஷியலி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு டெட் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயோ ஈக்விட்டில எக்ஸ்போஷர்னா அங்க இன்வெஸ்ட் பண்றது புத்திசாலித்தனம். இன்ஃபேக்ட் நிஃப்டிக்கும் கோல்டுக்குமான டைவர்ஜன்ஸ் அதிகமாயிட்டே வருது. இந்த டேட்டாவை பார்த்து கரெக்டா வாங்கினா கோல்ட்ல நம்மளால எக்ஸப்ஷனலான ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இதை பத்தி இன்னும் டீடைல்டா தெரிஞ்சுனாலும் இல்ல கோல்டு கீழே விழுந்தாலுமே சரி எனக்கு பிக்ஸடான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல கோல்டன் டைப் பண்ணுங்க. போதுமான இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா டீடைலான வீடியோ பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மிஸ் பண்ணாம இருக்கணும்னா மறக்காம இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.